பரதனின் சகோதர பாசம். இராமாயண கதையில் பரதன் சகோதர பாசத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். அயோத்தியின் இளவரசராக இருந்தபோதும் தனது சகோதரரான இராமனை மட்டுமே உண்மையான அரசராக கருதி தனது சொந்த விருப்பங்களை துறந்து சகோதர பாசத்தின் உயரிய நிலையை எட்டினார். பரதனின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு பெரும் பாடமாக விளங்குகிறது. பரதனின் பிறப்பு மற்றும் சிறப்புகள். பரதன் தசரத மகாராஜாவின் இரண்டாவது மகனாக பிறந்தார். அவர் கைகேயியின் மகனாக இருந்தார், ஆனால் சிறுவயதிலிருந்து சத்ருக்னனுடன் இணைந்திருந்தார். இராமனின் அன்பும் அவரிடம் இருந்த நல்லொழுக்கங்களும் பரதனை ஈர்த்தன. அயோத்தியாவில் ஏற்பட்ட பரிதாப நிலை. தசரத மகாராஜா தனது முதல்வரசரான இராமனை அயோத்தியாவின் அரசராக முடிசூட விரும்பினார். ஆனால் கைகேயி தனது கணவரிடம் இராமனுக்கு பதிலாக பரதனை கட்டாயம் முடிசூட்ட வேண்டும் என்று 2 வரங்களை கோரினார். அதன் விளைவாக ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் அனுபவிக்கச் செல்ல நேர்ந்தது. பரதன் அப்போது தனது மாமாவின் அரண்மனையில் இருந்தார். அவர் அயோத்தியாவிற்கு திரும்பியபோது அங்கு ஏற்பட்ட அதிர்ச்சி நிலையை பார்த்து வருத்தமடைந்தார். தன் தாயின் செயலால் ராமன் வனத்திற்கு அனுப்பப்பட்டதை கேட்டதும் தனது தாயிடம் கடும் கண்டனம் கூறினார். பரதனின் தியாக உணர்வு. பரதன் எந்த நிலையிலும் தனது சகோதரனுக்கு நேராக எதிராக செல்லவில்லை. அவர் தனது தாய் செய்த தவறுக்கு வருந்தினார். இராமரை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர முயன்றார். ஆனால் ராமன் தன் தந்தையின் வார்த்தையை மதித்து வனவாசத்தில் தொடர முனைந்தார். இதை எண்ணி பரதன் இராமனின் பாதகமலங்களை வாங்கி வந்தார். அவற்றை தன் அரசாசனத்தில் வைத்து இது இராமனின் ஆட்சி என மக்களை அறிவித்தார். பரதன் உண்மையான தர்மத்தின் வழி. பரதன் தனக்கு கிடைத்த அரசியல் அதிகாரத்தையும் துறந்து தனக்கு கிடைத்த செல்வத்தையும் பயன்படுத்தாமல் தனக்கே உரிய தர்ம வழியில் நடந்தார். பரதனின் பெருந்தகைமை அயோத்தியாவில் மட்டுமல்லாது அனைத்து மக்களின் வாழ்விலும் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. பரதனின் நந்திகிராமம் வாழ்க்கை. ராமன் வனவாசத்திற்குச் சென்ற பிறகு பரதன் அயோத்தியாவில் அரசனாக அமர்வதை மறுத்து நந்திகிராமம் என்ற இடத்தில் தவவாழ்க்கை மேற்கொண்டாள். அவர் மண்குடிலில் வாழ்ந்து துறவிகள் போல் உணவு உண்டு தனது சகோதரன் திரும்பும் நாளுக்காக எதிர்பார்த்து வாழ்ந்தார். இவ்வாறு பரதன் நியாயமான ஆட்சியை தன்னுடைய நேர்மையான வழியில் நடத்தினார். பரதன் சத்ருக்னன் உறவு. பரதனின் சகோதரமான சத்ருக்னன் அவருடன் இணைந்து இருந்தார். இருவரும் சகோதரர்களின் நலனுக்காக வாழ்ந்தார்கள். பரதனுக்கு ஆதரவாக இருந்த சத்ருக்னன் அரசியல் மற்றும் நிர்வாகத்திலிருந்து தனக்கு தேவையான கடமைகளை மேற்கொண்டாள். சகோதர பாசத்தின் முக்கியத்துவம். அன்பும் மரியாதையும். பரதன் தனது சகோதரனை எப்போதும் உயர்வாக கருதி வாழ்ந்தார். தியாக உணர்வு. அரச பதவியை மறுத்து சகோதர பாசத்திற்காக தியாகம் செய்தார். நேர்மை. தனது சொந்த நலனை விட தர்மத்திற்காக வாழ்ந்தார். குடும்ப ஒற்றுமை. தாயின் தவறுக்கு கூட சகோதரத்தோடு இணைந்து நடந்தார். தன்னலமற்ற ஈடுபாடு. தனது தனிப்பட்ட வாழ்க்கையை புறக்கணித்து சகோதரத்திற்காக வாழ்ந்தார். பரதனின் வாழ்க்கை சகோதர பாசத்திற்கான ஒரு உயரிய எடுத்துக்காட்டு. குடும்ப உறவுகளில் அன்பும் மரியாதையும் இருந்தால் எந்தவொரு பிரச்சனைகளும் வெற்றி பெற முடியும். பரதன் போல் தியாக உணர்வுடன் நடப்பதன் மூலம் ஒற்றுமை, நேர்மை, தர்மம் ஆகியவற்றை நிலைநிறுத்தலாம். இன்றைய வாழ்க்கையில் பரதனின் போதனை. நாம் அனைவரும் பரதனின் போதனையை எடுத்து நம்முடைய உறவுகளில் அன்பையும் தியாக உணர்வையும் வளர்த்து கொள்ள வேண்டும். பரதனின் தர்மம், ஒற்றுமை, நீதிநடை, நேர்மை ஆகியவை அனைத்து பேருக்கும் ஒரு மறக்க முடியாத பாடமாகவே இருக்கின்றன.